ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நாங்க ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ஒரு போட்டோஷூட், அதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் உங்கள்ட்ட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண வந்திருக்கேன். தமிழ் சினிமா உலகில் தனக்கென ஒரு தனி சிறப்பை உருவாக்கியவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா மேனன். இப்போது இணையதளத்துல வெகு பெரிய ஹாட் டாபிக்காகவும் சில படங்களை மட்டுமே நடிச்சிருந்தாலும் அவங்களது அழகு, ஸ்டைல் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பதிவிடும் புகைப்படங்கள் மூலம் அவங்க ரசிகர் மத்தியில ஒரு பெரிய சப்போர்ட் பெற்றிருக்காங்க. சமீபத்துல ஒரு விருது விழாவில் அவங்க ஜொலிக்கும் முறையில் எடுத்த புகைப்படங்கள் இணையதளத்துல முற்றாக கவர்ந்திருக்கு. அந்த போட்டோஷூட்ல அவங்க பளபளப்பாக வெளிப்பட்ட அழகு உடையோடு சேர்ந்த ஒரு விறுவிறுப்பான பார்வை உருவாக்கியது. அதுல இருந்து நாம ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கலாம். ஐஸ்வர்யா மேனன் இன்று வெறும் நடிகை என்ற வகையில் ஒரு ஃபேஷன் ஐக்கானாவே மாறி இருக்காங்க. இந்த காலத்துல இருந்து ஒரு நடிகையின் புகழ் வெறும் திரையில மட்டுமில்ல, சோசியல் மீடியாலையும் அது ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த வகையில ஐஸ்வர்யா மேனன் தனது புகைப்படங்களின் மூலம் ரசிகர்களுக்கு நேரடி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஐஸ்வர்யா மேனனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழியில சில குறிப்பிட்டதாக படங்களை நடிச்சிருந்தாலும் அதுவும் அவங்களோட ரோல சிறப்பா செஞ்சிருக்காங்க. குறிப்பாக தமிழ் திரைப்படம் தமிழுக்கு இன்னொன்றை அழுத்தவும் படத்துல அவங்க நடித்தது மூலமா தான் அவங்க ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. அதன் பிறகு அவங்க நடித்துள்ள படங்கள் பெரிதாக அதிகமாக இல்லாவிட்டாலும் அவங்க காட்டிய திறமைகள் மற்றும் அழகு ரசிகர்களை ஈர்க்க தொடங்கியிருக்கு. மற்ற நடிகையை போலவே அவங்களும் தமிழ் சினிமால எனக்குன்னு ஒரு அடையாளத்தை பெரும் கடுமையாக உழைச்சிட்டு வராங்க. அவங்களுடைய நடிப்புல ஒரே நேரத்துல இயல்பு, கவர்ச்சி, ஃப்ரெஷ்னஸ் ஆகியவை காணக்கூடியதா இருக்குது. அவங்க தேர்வு செய்யும் கதாபாத்திரங்களும் அவங்களுடைய தனிப்பட்ட ஸ்டைலையும் மற்றும் அழகுக்கு ஏற்றவாக இருக்குது. இப்போது மிகவும் பிரபலமான இன்ஸ்டாகிராம் ஹாட்டில் ஐஸ்வர்யா தான் ட்ரெண்ட். அவங்களுடைய படங்களை திறந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. புகைப்படங்களும் அவங்க கையால் ஸ்டைல், போஸ், மேக்கப், ஆடைகள் இவை அனைத்தும் அவங்கள ஒரு ஃபேஷன் உலகிற்கு மிக அருகிலாக அழைத்து செல்லுது. சமீபத்தில் கூட வெளியான ஒரு போட்டோ ஷூட்ல பிங்க் கலர் ஷைனி உடையிலும் மெட்டாலிக் ஹைலைட்டுடன் மெட்டிய மேக்கப்பில் அவங்க கொடுத்த போஸ், அந்த புகைப்படங்கள் ரசிகர்களிடம் ட்ரெண்ட்ல போய் சேர்ந்திருக்கு. ஐஸ்வர்யா மேனன் புகைப்படங்களை பார்த்து பல ஃபேஷன் பிளாக்களும் ட்ரெண்டிங் பீச்களும் அவங்களை ஹைலைட்னு சொல்றாங்க. இத்தகைய கவனிப்புகள் அவரை நடிகையாகவும் மட்டுமல்ல ஒரு இன்ஃபுளுசராகவும் பாக்குறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு வர ஒவ்வொரு போஸ்டோக்கும் ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம்ல ரசனை மிகுந்த கமெண்ட்ஸ்களுடன் அதை ஷேர் செய்து வராங்க. ஏஞ்சல் இன் பிங்க், ஹாட் அண்ட் கிளாசி, ஸ்டைல் குயின் போன்ற பாராட்டுகள் மட்டுமில்ல, சில மீம்ஸ்களும் அந்த புகைப்படங்களை வைத்து உருவாக்குறாங்க. ஆனா அதுவும் ஒரு பிரபலமாகும் அடையாளம் தானே. ஐஸ்வர்யா மேனன் மீது இருக்கும் ரசிகர்களின் காதல் என்பது அவர் வெளியிடும் ஒவ்வொரு புகைப்படத்திலும் தெரியுது. ரசிகர்கள் மட்டுமல்ல, ஃபேஷன் விமர்சகர்களும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மற்றும் ஸ்டைலிஷ் பாசிட்டிவாகவே பாராட்டி வராங்க. இவங்க தேர்வு செய்யும் உடைகள் அவை வெறும் ஒரு கிளாமருக்கு மட்டுமல்ல, அவங்க உடலமைப்பிற்கு ஏற்றவையும் அவங்களுடைய சுய படிப்பையும் பிரதிபலிக்கும்படியும் இருக்கும். இது போன்ற ஒரு உடையை பொதுமக்கள் அனுமதிக்கும் அளவுக்கு அவங்க எடுத்துக்கொள்வதுதான் சிறப்பு. நடிகை ஐஸ்வர்யா மேனன் சினிமால தோன்றிய சில தருணங்களை ரசிகர்களே கவர்ந்தவர். ஆனா தற்போது அவங்க சோசியல் மீடியால ஒரு ஃபேஷன் ஐக்கானா பாக்குறாங்க, ஸ்டைலிஷ் குயினாவும் பாக்குறாங்க, இன்ஸ்பிரேஷனாவும் பாக்குறாங்க, இன்ஃபுளுசராவும் பாக்குறாங்க. இவை அனைத்தும் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லுது. அழகு என்பது தோட்டத்தில் மட்டுமல்ல, அது தன்னம்பிக்கையும் இருக்குது என்று அவங்க சொல்லாம சொல்லி காட்டுறாங்க. இத்தகைய அழகு மறியும் ஸ்டைலும் கலந்த ஒரு நடிகையை தமிழ் சினிமா கொண்டிருப்பது பெருமைதான். ஐஸ்வர்யா மேனன் அடுத்த படத்தையும் அடுத்த போட்டோஷூட்டையும் அவரோட எதிர்பார்க்கும் நாமெல்லாம் இந்த அழகான பயணத்தின் ஒரு பகுதி தான். காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த்.